கட்டி விடுவாங்க. இந்த இதெல்லாம் பாசிவ் இன்கம்ல இந்த மாரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாசிவ் இன்கமா வரும். இப்ப நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, பாசிவ் இன்கம் அப்டிங்கிறது டிஜிட்டலா நம்ம வாங்கி வைக்கக்கூடிய பாசிவ் இன்கமா கிடைக்குது. நீங்க வந்து 1,00,00,000, 2,00,00,000 இந்த மாரி வீடுகள் கட்டி 1,00,000 2,00,000 வாடகை வாங்குறதுக்கு பதிலாக, இதன் மூலியமாக வரக்கூடிய வருமானங்கிறது அதிகம். அது எப்படிங்கிறத பார்ப்போம். அசெட்ஸ் அப்டின்னா, நமக்கு என்ன மாரி அசெட்ஸ் சொல்லிக் குடுத்துருக்காங்க, நம்மளுடைய முன்னோர்களும் சரி, நமக்கு தெரிந்தவர்களும் சரி, நம்மள் கற்று வந்தவர்களும் சரி, எந்த மாரியான அசெட்ஸ் சொல்லிக் குடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட் ஃபார் நீங்க வந்து கோல்டுல நீங்க டெபாசிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. 2வது பேங்க் டெபாசிட் பண்ணுங்கன்பாங்க. 3வது ரியல் எஸ்டேட்ல ஏதோ ஒரு இடம் வாங்கி வச்சுக்கலாம் அப்டின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பட் இந்த மாரி இன்கம் வந்து என்ன மாரியான சோர்ஸ கிரியேட் பண்ணிருக்கு? எவ்வளோ வரைக்கும் இந்த உலகத்துல ஏறிருக்குன்னு நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, 2010ல சாரி 2015 டூ 2025ல நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, 1,00,000 ரூ. 1,00,000 தங்கத்துல ஒருத்தர் முதலீடு பண்ணியிருக்காரு அப்டின்னா, அவருடைய அன்னைக்கு 2015ல 1 கிராமுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா, 2,600 1 கிராமுடையது. சரிங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 9,000 சம்திங் வந்திருக்குது. ஆனா இது ஏற்றம்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 6 மந்த்தா தான் உங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஒரு ஏற்றம் இருக்குதே தவிர, அன்னைக்கு பார்க்கும்போது ரூ. 1,00,000 இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருந்தாங்க அப்டின்னா, 2015 டூ 2025 அந்த நான் மிடில்ல நான் குடுத்துருக்கிறேன். கிட்டத்தட்ட அதனுடைய வருமானம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ரூ. 3,00,000 வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லி இதுல இருக்குது. இது எல்லாமே நான் எதுல எடுத்திருக்கேன்னா, ChatGPTல. அதுல குடுக்கப்பட்ட தகவல் தான் இது. நீங்க அடிச்சு பார்த்தீங்கன்னா, கோல்டோடைய 2015 டூ 2025ல அதனுடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுவே குடுத்துரும். வங்கி பேங்க் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க அப்டின்னா, அது ஒரு 100% 1,00,000ங்கிறது ஒரு 2,00,000 வரைக்கும் வரும். பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட் நிஃப்டி 50 ஸ்டாக் நல்ல ஷேர் மார்க்கெட், நல்ல ஒரு ஸ்டாக்ல நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, அதிகபட்சம் 4லருந்து ஒரு ரூ. 5,00,000 பார்க்கலாம். ஒரு 400% லேண்ட் அந்த மாரி ஒரு பொருட்கள் நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருந்தோம் அப்டின்னா, நமக்கு என்ன மாரியான ஒரு இது கிடைக்கும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 6,00,000 வரைக்கும் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இது காலகட்டத்தில நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? டெக்னாலஜி. இன்னைக்கு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இல்லைங்களா? மொபைல் ஃபோன் இல்லாதம நம்ம எங்கேயும் போறது கிடையாது. மொபைல் ஃபோன் இல்லாம நம்மனால ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நம்மள வந்து கொண்டு வந்துட்டாங்க இந்த டெக்னாலஜி. அப்படி ஒரு காலகட்டத்தில 2013ல நீங்க Google நிறுவனத்துடைய நெறைய ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். Google Chrome யூஸ் பண்ணோம். அதே மாரி வந்து Microsoft உடைய லேப்டாப்பு, அவங்களுடைய ப்ராசஸர் யூஸ் பண்ணோம். Apple ஃபோன் யூஸ் பண்ணோம். Netflix இன்னைக்கும் பணம் கட்டி பார்த்துட்டு இருக்கிறோம். Nvidia, Tesla இந்த மாரி ஒரு ப்ராஜெக்ட்லாம் பண்ணிடுறோம். அதே டைம்ல கோல்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு பதிலாக, அந்த 2013ல நான் ரூ. 1,00,000 நான் Google ஷேர்ல நான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஒரு ரூ. 5,80,000 எனக்கு கிடைச்சிருக்குங்க. இதுல வந்து டிவிடெண்ட் கிடையாது, போனஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. சரிங்களா? எதுவுமே இல்லாம உங்களுக்கு ஒரு ரூ. 5,80,000ங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்கும். 2023ல இந்த இது கிடைச்சிருக்கும். Microsoftல நம்ம ஒரு லேப்டாப் வாங்குறதுக்கு பதிலா அதுல ஒரு ரூ. 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா, ஒரு ரூ. 8,50,000 ஆப்பிள் ஃபோன் இன்னைக்கு வாங்குறதுக்கு பதிலாக அதுல உள்ள ஷேர் வாங்கி வச்சிருந்தோம்னா, இன்னைக்கு ஒரு ரூ. 11,00,000 டிவிடெண்ட் போனஸ் எதுவுமே நான் சேர்க்கல. அதே மாரி Netflixல நான் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு ரூ. 12,20,000 Nvidia கேமிங் செக்டார் இது வந்து ஃபுல்லா கிராபிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஃபீல்ட்லாம் இருக்காங்க. ஒரு ரூ. 28,60,000 Teslaன்ற ஒரு பங்கு எல்லாத்துக்குமே தெரியும். இன்னைக்கு அவங்க அதுல ஒரு 1,00,000 பண்ணாங்கன்னா, ஒரு ரூ. 72,00,000 இது நான் எப்படி வாங்கணும்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் யாரும் நமக்கு சொல்லிக் குடுக்கல. அன்னைக்கு யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லிக் குடுத்து, நீங்க போயிட்டு நாஸ்டாக்ல போய் இத வாங்கணுங்க. இது இந்த மாரி வாங்கணும்னு சொல்லி யாராச்சும் சொல்லிக் குடுத்திருந்தாங்கன்னா, நம்ம அன்னைக்கு வாங்கி வச்சிருந்திருக்கலாம். அன்னைக்கு இது வந்து Googleவுடைய ஷேரு 2015ல $26 இருந்துச்சுங்க. இன்னைக்கு ஒரு $241 இருக்கு. Microsoft 2015ல $55 இருந்தது. இன்னைக்கு ஒரு $509 இருக்கு. Nvidia $177 இருக்கு. இது வந்து 2015ல $1/2 தான். ஆக்சுவலா Nvidia வந்து ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பங்கோட விலை வந்து $1,300 போச்சு. அத என்ன பண்ணாங்கன்னா, டிவிடெண்ட் பண்ணி குடுத்தாங்க. போனஸா குடுத்தாங்க. 1 ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு 10 ஷேரா குடுத்தாங்க. அப்படிங்கிறனால தான் என்னோட ரேட் வந்து இவ்வளவு இருக்கு. இது மறுபடியும் அதிகபட்சமா ஏறத்தான் செய்யும். ஏன்னா, இவங்க தான் இன்னைக்கு உலகத்துல வந்து நெறையா சாஃப்ட்வேர் எல்லாத்துக்குமே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. கம்ப்யூட்டர் எல்லாமே. நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? Netflix $67 இருந்துச்சு 2015ல. இது $1,188 இருக்குங்க. அடுத்தது ஆப்பிள் ஃபோனு $234 2015ல $31 இருந்துச்சு. மெட்டா இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? WhatsApp என்னன்னே தெரியாம நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நெறைய பேர் அதத்தான் நம்ம யூஸ் பண்றோம். பட் நம்ம அத வந்து யூசராவே நம்ம இருக்கோமே தவிர, நம்ம என்னைக்காட்டி இத நம்ம வாங்கி வச்சிருந்தோம் அப்டின்னா, இன்னைக்கு அதனுடைய வேல்யூ அப்டிங்கிறது அதிகம். அன்னைக்கு பார்த்தீங்க அப்டின்னா $74 உள்ளது 2015ல. இன்னைக்கு ஒரு $755 ஆச்சு. இது வந்து டிவிடெண்ட் போனஸ் எதையுமே நான் சேர்க்கல. இந்த பங்குடைய வேல்யூ மட்டும் தான் நான் உங்களுக்கு இதுல காட்டியிருக்கேன்.
1945 தூத்துக்குடியில ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில தான் சிவ் நாடார் பிறக்கிறாரு. தமிழ் மீடியம் ஸ்கூல்ல ஆரம்பிச்சு கோயம்புத்தூர்ல உள்ள பிஎஸ்ஜி காலேஜ்ல தான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிக்கிறாரு. தன்னுடைய 22வது வயசு வரைக்கும் இவருக்கு பெருசா இங்கிலீஷ் பேசவும் வராது. பட் அடுத்த வருஷமே டெல்லியில இருக்கக்கூடிய டிசிஎம் கம்பெனில ஒரு எம்ப்ளாயா ஜாயின் பண்ணி தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்றாரு. டெய்லி லஞ்ச் டைம்ல ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிடும்போது சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு பேசிட்டு மட்டும் இருக்காம அவங்க கூட சேர்ந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஐடி இண்டஸ்ட்ரியில ஒரு ரெவல்யூஷனே கிரியேட் பண்ணணும்ன்றது தான் இவங்களுடைய கோலா இருந்துச்சு. பட் அதுக்கான பணம் இல்லாம 1975ல டிஜிட்டல் கால்குலேட்டர்ஸ் லான்ச் பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தாங்க. மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு. அதுல இவருக்கு கிடைச்ச 18,700 ரூபாவை ஒரு முதலீடா வச்சு ஒரு சின்ன கேரேஜ்ல தான் இந்துஸ்தான் கம்ப்யூட்டர்ஸ் லிமிடெட்ன்ற ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கிறாரு. 2 வருஷத்துல ஒரு 8 பிட் மைக்ரோ கம்ப்யூட்டரை ஃபர்ஸ்ட் டைம் அறிமுகப்படுத்துறாங்க. அது இந்தியாவை மட்டும் இல்ல சிங்கப்பூர் மாதிரியான இன்னும் சில நாடுகளையும் திரும்பி பார்க்க வச்சது. அதுக்கப்புறம் பெரிய தொலைநோக்கு பார்வையோட அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறாரு. காலத்துக்கு ஏற்ற மாதிரி புது இன்னோவேஷன்ஸை ஸ்மார்ட்டா கொண்டு வந்ததின் விளைவா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 3 லட்சம் கோடி நெட்வொர்க்கோட HCLன்ற ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காரு. இவ்வளவு பெரிய உயரத்துக்கு போயும் மக்களுக்கு நம்ம திரும்ப ஏதாவது கைமாறு செய்யணும்னு முடிவு பண்ணி $1.2 பில்லியன் செலவு செஞ்சு கஷ்டப்படுற 10,000 ஸ்டூடெண்ட்ஸை தன்னுடைய யூனிவர்சிட்டியில படிக்க வச்சிட்டு இருக்காரு. இவரோட சக்சஸ் ஸ்டோரியில இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா ட்ரூ சக்சஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் வெல்த், இட்ஸ் அபவுட் மேக்கிங் an impact. இன்னொரு தடவை கூட படிங்க, கண்டிப்பா புரியும். அண்ட் இந்த ஸ்டோரியை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. சிவனார பத்தி எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம இந்தியா, அதுவும் குறிப்பா தமிழர், அதுபோக தூத்துக்குடி பக்கத்துல உள்ளவர் தான். இவர நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம எல்லாருமே ஒரு பக்கம் வேல பார்க்குறோம், ஒரு பிசினஸ் பண்றோம் அப்டின்னு பார்க்கும்போது, அவரு அன்னைக்கு டெக்னாலஜி எந்த பக்கம் நம்ம அடுத்தது வேற லெவல் அதாவது நம்மளும் இந்த உலகத்த திரும்பி பார்க்க வைக்கணும்னு சொல்ட்டு, அவரு அன்னைக்கு என்ன ஒரு டெக்னாலஜி வந்துச்சுன்னா, கம்ப்யூட்டர். அப்போ என்னென்ன மாரி டெக்னாலஜி வருதோ, அதெல்லாம் கொண்டு வந்து அவர் பிசினஸா பண்ணி, அன்னைக்கு வரும்போது வந்து கம்ப்யூட்டர் டெக்னாலஜிய யூஸ் பண்ணாரு. அப்போ வாங்குனாரு, விக்கும்போது அதுக்கப்புறம் சைனாலருந்து பார்ட்ஸஸ் எல்லாம் கொண்டு வந்தாரு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்டின்னா, HCLங்கிற ஒரு பெரிய பிராண்ட உருவாக்கி, இன்னைக்கு இந்தியாவுல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 3வது இடத்துல இருக்காரு. பணக்காரர். உலகத்துல ஒரு 50வது இடத்துல இருக்காரு. சிவநாதன். அப்போ அவர் வந்து மாத்தி யோசிச்சனால தான், இன்னைக்கு வந்து ஒரு டெக்னாலஜி இனிமேல் எது வளரப்போதோ, அதுல மாத்தி யோசிச்சாரு. இன்னைக்கு அவருடைய சக்சஸ் அப்டிங்கிறது வேற லெவல்ல இன்னைக்கு போயிடுச்சு. அதே மாரி தாங்க 2010ல வந்து பிட்காயின் வந்துச்சு. எத்திரியம் 15 2015ல எத்திரியம் இந்த மாரி ஒவ்வொரு ப்ராடக்ட் வந்துச்சு. அடுத்த ஒரு டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு இன்வெஸ்ட்மென்ட்ட பத்தி சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் கோல்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா என்ன கிடைச்சிருக்கும்? லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா என்ன கிடைச்சுருன்னு சொன்னேன். அதே மாரி கூகுள் ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணா என்னென்ன கிடைச்சிருக்குன்னு சொன்னேன். அதே மாரி 2010ல வந்து ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜி இல்ல நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருந்தோம் அப்டின்னா, 2013ல ஒரு ரூ. 1,00,000 இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருந்தோம்னா, 2023ல ரூ. 27,00,00,000 மேல அந்த டைம்ல. அதே மாரி எத்திரிம்ல இன்வெஸ்ட் பண்ணா ரூ. 19,00,00,000 மேல. டாஷ் காயின்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணோம்னா 2,44,00,000 மோனோரேல்ல இன்வெஸ்ட் பண்ணா 12,00,000 லைட் காயின்ல இன்வெஸ்ட் பண்ணா 2,66,00,000 டோஜ் காயின்ல இன்வெஸ்ட் பண்ணா 3,39,00,000 பட் இதெல்லாம் என்னடா இவ்வளவு பணம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, இவ்வளவு பணம் கிடைச்சிருக்கு. நெறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் என்னன்னா, அத வந்து அவங்களுக்கு வாய்ப்ப தெரிஞ்சுக்கிட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, அத எப்படி வாங்கணும், எப்படி விக்கணும்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. பட் இத வந்து நெறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த டைம்ல இது வந்து லீகல் கிடையாது. நம்ம கவர்ன்மெண்ட் பட்டது அப்படின்னு சொல்லிட்டு, அதுல மக்கள் அதுல முன்னெடுப்பு பண்ணல. அப்படியே விட்டுட்டாங்க. பட் ஆனா இதுலயும் நெறைய பேர் சம்பாதிச்சாங்க. ஒரு நல்ல வருமானம் பார்த்திருந்தாங்க. பட் அந்த டைம்லயும் நம்ம இந்த ரூ. 1,00,000 நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது, அதனுடைய வருமானம்ங்கிறது பன்மடங்கு அதிகமா இருந்திருக்குங்க. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இதே பிட்காயின் தான். இன்னைக்கு நான் பார்க்கும்போது உள்ள ரேட் பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 1,00,00,000 மேல வந்துச்சு. சரிங்களா? இதனுடைய ஜேர்னியும் நம்ம பார்க்கலாம். எத்திரிம்ங்கிற ஒரு கரன்சி இன்னைக்கு வந்து ரூ. 4,00,00,000 மேல ஆச்சு. அது மாரி பிஎன்பி காயின் இன்னைக்கு ரூ. 1,00,000 மேல கிராஸ் ஆயிருச்சு. இது ரூ. 81,000ங்கிறது பழைய சார்ட். ஆக்சுவலா நமக்கு கோல்டு அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அதே நான் இத வச்சு நான் அந்த நம்மளுடைய அந்த பிட்காயின் மத்ததுக்கு இதுக்கு உண்டது நான் கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 2010ல வந்து நீங்க Googleல போய் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா கூட தெரியும். 10 கிராம் கோல்டோட விலை ரூ. 18,500 தான் சொல்லும். சரிங்களா? நான் வந்து 2025ல மிடில்ல நான் எடுக்கும்போது ரூ. 79,600 ஒரு 10 கிராம் கோல்டோட வேல்யூ இருந்துச்சு. ஒருவேள எனக்கு அந்த டைம்ல 2010ல வந்து ஒரு பிட்காயினோட விலையே ரூ. 2.50 தான். நீங்க கோல்டு வாங்குறதுக்கு பதிலாக 7,400 பிட்காயின் நீங்க வாங்கி வச்சிருந்தீங்க அப்டின்னா, அதனுடைய வேல்யூ அப்டிங்கிறது நான் சொன்னேன் இல்லைங்களா, 1,00,00,000 ரூ. 2,00,000 சம்திங் இருக்கும்போது 7,400 பிட்காயின் விலை ரூ. 75,000 மேல ஆச்சு. பட் இப்படி ஒரு வாய்ப்பு அப்டிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே கிடைச்சிருக்கு. நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம். பட் அதே மாரி நான் சொன்னது இது 2013ல இன்னொன்னு பாருங்க. That I'm offering 10,000 Bitcoins in exchange for some pizza. And somebody there said, hey, I'll take you up on that offer. So I sent him the 10,000 Bitcoin. I said, okay, here it is. I'm waiting for my pizza. And, he phoned it in, he paid with his credit card, and the pizza showed up at my door. Here you can see the original pizzas, and that's my daughter's hand. She was a year old. Wow. So you paid
You paid 10,000 Bitcoin for one pizza? It was 2 pizzas Oh, you got two actually. pizzas out of it. And I mean, maybe the person spent $30, $40, something like that. What would it be worth today? $80 million, I don't know. $80 million. A lot. People laugh at that, but at the time it wasn't worth anything. Right. இந்த வீடியோ வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள வீடியோ. இவரு ஒரு 10,000 பிட்காயின் குடுத்து 2 பீஸா வாங்கியிருக்காரு. அந்த டைம்ல வந்து ஒரு பிட்காயினுடைய விலைங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருந்திருக்கும். ஒரு ரூ. 10 அல்லது ஒரு ரூ. 5 தான் இருந்திருக்கும். அந்த மாரி 10,000 பிட்காயின் குடுத்து அவர் வந்து பீஸா வாங்கியிருக்காரு. அத பத்தி 2017 இதே மாரி இன்னொரு ஒரு இத பார்த்தீங்க அப்படின்னா, அன்னைக்கு வந்து கோல்டோடைய ரேட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க 24 கேரட் கோல்டோடைய ரேட் வந்து ரூ. 29,667. சரி, ஒருவேள 2017ல யாராட்டி ஒருத்தவங்க எஜுகேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கூட, ஒரு காயின் இருக்குங்க. எத்திரியம் நம்ம பிஎன்பி காயின். பினான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் காயின் சொல்லுவாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ரூ. 1,00,000 மேல இருக்கு. அன்னைக்கு அந்த ஒரு காயினுடைய விலை நீங்க பாருங்க 2017ல ரூ. 5.55. அன்னைக்கு யாராட்டி ஒருத்தவங்க எஜுகேட் பண்ணியிருந்தாங்க, சரி வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி நீங்க வாங்கி வச்சிருந்தீங்கன்னா, நம்ம வந்து என்ன பண்ணியிருந்திருக்கலாம்னா, ஒரு நான் சொன்ன கோல்டுடைய பிரைஸ் வந்து ரூ. 29,666 சரிங்களா? அன்னைக்கு நான் ஒரு ரூ. 30,000க்கு நான் வாங்கியிருந்தேன் அன்னைக்கு 5,405 காயின் நான் என்னால வாங்கி வைக்க முடியும். ஒருவேளை இன்னைக்கு அதனுடைய ரேட் வந்து 44,00,00,000. இன்னைக்கு ஒரு காயின் விலை ரூ. 81,000க்கு நான் போட்டிருக்கேன். ஆனா நீங்க போயிட்டு பிஎன்பி காயின் பிரைஸ்ன்னு சொல்லி Googleல சர்ச் பண்ணீங்கன்னா, ரூ. 1,00,000 மேல இருக்கும். இந்த காயினோட பிரைஸ். இது வேற ஒண்ணும் இல்லைங்க. இதுதான் நம்மளுடைய ப்ராஜெக்ட், நம்மளுடைய கம்பெனியுடையது, நம்மளுடைய காயின். பார்க் செயின் அண்ட் கேபிகே காயின். இதனுடைய 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது வந்து ரூ. 5. நீங்க பிரைஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். கேபிகே காயினுடைய பிரைஸ் ரூ. 5ல தான் இருந்துச்சு. ஐசிஓ பிரைஸ்ல குடுத்திருந்தாங்க. அன்னைக்கு யாரோ ஒருத்தவங்க எஜுகேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு அன்னைக்கு, நான் இந்த காயின நான் வாங்கி வச்சிருந்தேன் அப்படின்னா, அந்த டைம்ல கோல்டு ரேட் பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 40,360 தான் இருந்துச்சு. ஒருவேள ரூ. 40,360 கோல்டுல நான் இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு பதிலாக, இந்த காயின்ல நான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருந்தேன்னா, ஒரு 8,000 காயின் வாங்கியிருக்கலாம். ரூ. 5 பிரைஸுக்கு. சரிங்களா? இந்த ரூ. 5க்கு வாங்கக்கூடிய காயின, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 105 ரேட்டு. நான் பார்க்கும்போது இருந்துச்சு. பட் இன்னைக்கு ஒரு ரூ. 103 ரேட்ல இருக்குது. ரூ. 105க்கு நம்ம அந்த காயினுடைய பிரைஸ் இன்னைக்கு இருக்குது. சரிங்களா? இந்த ரூ. 105 ரேட் பார்த்தாலுமே இன்னைக்கு 8,40,000 ஆச்சு. ஆனா, நீங்க அதே கோல்டு பிரைஸ் எவ்வளோ இருக்கு? இன்னைக்கு ரூ. 1,00,000 தான் இருக்கு. நீங்க கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து 10 கிராம் கோல்டுடைய விலைங்கிறது இன்னைக்கு ரூ. 1,00,000 தான் இருக்குது. பட் இந்த காயினுடைய பிரைஸ்ங்கிறது இன்னைக்கு அதனுடைய இன்வெஸ்ட்மென்ட்ங்கிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ரூ. 8,40,000ங்கிறது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். பட் அதுதான் வந்து முதலீட்டு மூலியமாக உங்களுடைய வருமானத்தையும் பெருக்கிக் கொள்ளுங்கள். அது மூலியமாக மாதம் மாதம் வருமானத்தையும் நீங்க எடுங்க அப்படிங்கிறது நம்ம இது மூலியமா தான் நம்ம சொல்றோம். சரிங்களா? அந்த பிஎன்பி காயின்ங்கிறது நீங்க இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் அதாவது coingeco.comங்கிறது பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ கரன்சி சம்மந்தப்பட்டது. அதுபோக வாலெட் சம்மந்தப்பட்டது, டோக்கன் சம்மந்தப்பட்டது, என்எஃப்டிக்கு சம்மந்தப்பட்டது, எக்ஸ்சேஞ்ச் சம்மந்தப்பட்டது எல்லாத்த பத்தியுமே இதுல தகவல்கள் இருக்கும். அதுல பிஎன்பி எக்ஸ்சேஞ்ச் வந்து வேர்ல்டுலயே நம்பர் 1 எக்ஸ்சேஞ்ச். சரிங்களா? இன்னைக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா? 81,000 இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? அது. இப்ப நம்மளுடைய எக்ஸ்சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவிலேயே நம்பர் 1 எக்ஸ்சேஞ்சுங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல நம்பர் 1 எக்ஸ்சேஞ்ச் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய காயின் பார்க் எக்ஸ்சேஞ்ச் இந்தா இருக்கு பாருங்க. இதுதான் நம்மளுடைய எக்ஸ்சேஞ்ச். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, அந்த securityhaters.comல நீங்க போய் பார்த்தீங்கன்னா, நெறைய எக்ஸ்சேஞ்சஸ் போய் பாருங்க. சி கேட்டகரி, டி கேட்டகரின்னு காட்டும். ஆனா நம்மளுடைய எக்ஸ்சேஞ்ச் ஏ பிளஸ் கேட்டகரில இருக்கு. இது வந்து செக்யூரிட்டியான உள்ள எக்ஸ்சேஞ்ச். அது மட்டும் இல்ல, ஆ எஃப்ஐயு ஹண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பினான்சியல் இன்டெலிஜென்ட் யூனிட் அது கீழ வராங்க. எப்படி ஷேர் மார்க்கெட்டுக்கு செபி, பேங்க்குக்கு ஆர்பிஐ இருக்காங்களோ, அதே மாரி கிரிப்டோ சம்மந்தப்பட்ட ஃபீல்டுக்கு வந்து எஃப்ஐயு அவங்க இருக்கிறாங்க. எஃப்ஐயுங்கிற ஒரு லிஸ்ட்ல இருக்கிறனால, இவங்க வந்து ஏ பிளஸ் கேட்டகரில இருக்காங்க. நம்ம கவர்ன்மென்ட்டுக்கு அதனால சப்மிட் பண்ணியிருக்காங்க. சரிங்க. இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இன்வெஸ்ட்மென்ட்ட பத்தி பார்த்தோம். சரி, இப்ப அடுத்தது என்னன்னா கிரிப்டோ. கிரிப்டோன்னா என்ன? அதனோட உருவாக்கத்தின் நோக்கம், அடிப்படை தொழில்நுட்பம், நம்ம அடையும் லாபம். இத பத்தி இப்ப நம்ம பார்த்துட்டு, அடுத்தது இந்த நம்மளுடைய கம்பெனி பத்தி பார்த்துருவோம். கிரிப்டோ கரன்சி எதுக்காகட்டீங்க இந்த உலகத்துக்குள்ள வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில கிரிப்டோ வர்றதுக்கு முன்னாடி ஆதி காலகட்டத்தில பேட்டர் சிஸ்டம்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. பொருளுக்கு பொருள் குடுத்து வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறமேலு அத வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, கமோடிட்டி கோல்டு, வெள்ளி அந்த மாரி மாத்திருந்தாங்க. அப்புறமேலு அதுக்கு ஒரு வடிவம் குடுத்து மெட்டல் காயினா குடுத்துருந்தாங்க. அப்புறமேல் பேப்பர் மணியா கன்வெர்ட் ஆச்சு. அதுக்கப்புறமேலு இந்த 3 நிலையான டிரான்சாக்ஷன்ல நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, மெட்டல் காயினா இருக்கலாம், பேட்டர் சிஸ்டமா இருக்கலாம், கம்யூனிட்டியா இருக்கலாம். இதுல வந்து உங்களுக்கு டூப்ளிகேஷன்ஸே கிடையாது. என்னைக்கு இந்த பேப்பர் மணி அப்டிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துச்சோ, அன்னைக்கு தான் டூப்ளிகேஷன்ஸே வர ஆரம்பிச்சுச்சு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷன் வர ஆரம்பிச்சுச்சு. இன்னைக்கு பொருட்களுடைய விலைவாசி ஏற ஆரம்பிச்சுச்சு. இந்த மாரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்புறம் பிளாஸ்டிக் மணி, ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு யூஸ் பண்றோம். அப்புறம் மணி, ஜிபே, ஃபோன்பே யூஸ் பண்றோம். இது உலகம் ஃபுல்லா யூஸ் பண்ண முடியுமான்னா முடியாது.
அப்புறம் கிரிப்டோ கரன்சிங்கிறது இப்ப அடுத்த டெக்னாலஜி. இத வந்து நீங்க உலகம் ஃபுல்லா எங்கனாலும், எந்த நாட்டுக்கு வேணாலும் நம்ம பரிமாற்றம் பண்ணிக்கலாம். அதுக்காண்டி வரப்பட்டது தான் இந்த கரன்சி. இத வந்து உலகம் முழுவதும் இன்னைக்கு வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, கிரிப்டோ கரன்சிக்கு உண்டான ஏடிஎம் பார்த்தீங்கன்னா, இத்தன நாடுகள்ல இருக்கு. இந்தியாவுல 2 இடத்துல இருக்கு. அது எங்கெங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நியூ டெல்லி, நுண்ணுகுர்கான்ல இருக்கு. பண்ட மாற்று முறை அது கொஞ்சம் விரிவா பார்த்தோம் அப்டின்னா, பண்ட மாற்று முறையில எல்லாத்துக்குமே ஒரே விலை தான். ஒரு ஆடா இருந்தாலும் சரி, அவரு அதுக்கு பதிலா என்ட்ட இவ்வளோ தான் ஆடு, மாடு எல்லாமே ஒரே விலையா தான் இருந்துச்சு. நீங்க வந்து இது பெருசு, அது சிறுசுலாம் கிடையாது. நீங்க என்ன இது குடுக்கீங்களோ, அதுக்கு தக்கன ஒரு பொருட்கள் குடுப்பாங்க. அன்னைக்கு வந்து விலைவாசி எல்லாமே ஒண்ணா தான் இருந்துச்சு. தங்கமா இருந்தாலும் சரி, தக்காளியா இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரே விலையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கமாடிட்டி மாரி மாத்த ஆரம்பிச்சாங்க. கோல்டு, வெள்ளி இது மாத்துனாங்க. அதுக்கு வடிவம் குடுத்தாங்க. தங்க நாணயம், வெள்ளி நாணயம் அந்த மாரி வர ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் 1694ல பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அவங்க தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னு அன்னைக்கு ஒரு டாலர் கொண்டு வராங்க. அவங்க தான் உலகத்த ஆண்டுட்டு இருக்கனால எல்லா நாட்டுகளுக்குமே அவங்களுடைய கரன்சிய கொண்டு வராங்க. பேப்பர் கரன்சிங்கிற ஒரு கான்செப்ட்ட. அதுக்கப்புறமேலு ஒவ்வொரு நாடுகளும் சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமேலு வந்து அவங்கவங்க நாட்டுக்கு தக்கன ஃபியட் கரன்சி அவங்கவங்க நாட்டுக்கு தக்கன உருவாக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமே நம்ம அத வந்து செக்காவும் யூஸ் பண்ணோம். பர்ஸ்ல வச்சிருந்தோம். இன்னைக்கு கார்டா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஜிபே, ஃபோன்பே மூலியமாவும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கேன் பண்றோம். இப்போ பிளாக் செயின்ங்கிற ஒரு டெக்னாலஜி மூலியமா இப்ப நம்ம பண்ணக்கூடியது என்னன்னா, இதுதான் வாலெட் அப்படிங்கிறது. இந்த வாலெட்ட நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாலெட்ல இது வந்து நம்மளுடைய ஓன் வாலெட்டுங்க. இப்போ வந்து உலகம் ஃபுல்லாவே நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடியது இப்போ இத வச்சு தான் பண்ண முடியும். நீங்க ஜிபே, ஃபோன்பே வச்சு பண்ண முடியுமான்னா, பண்ண முடியாதுங்க. இப்ப நம்மளுடைய பேங்க் நீங்க பார்த்தீங்கன்னா, சிட்டி யூனியன் பேங்க்லலாம் நீங்க பார்த்தீங்க அப்டின்னானைக்கு, இப்ப பிளாக் செயின் மூலியமாவே வந்து அவங்க வந்து டிஜிட்டல் கரன்சி கொண்டு வந்துட்டாங்க. டிஜிட்டல் கரன்சி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுல வந்து என்ன ஆகும்னு நெனைக்கிறேன், உங்களுக்கு டூப்ளிகேஷன் கரன்சி வராது ஃபியூச்சர்ல. இப்ப எல்லாமே அது வந்து இப்ப எல்லாமே இதையும் டிஜிட்டல் கரன்சியாவே இப்போ கொண்டு வந்துட்டாங்க. இப்ப பிகாம் பாட புத்தகத்துல கூட பிளாக் செயின் டெக்னாலஜிய பத்தி உள்ள இதெல்லாம் Now, வந்துருச்சு. forthcoming events in the context of G20 and crypto, I like to mention it now. April 2023, when we'll meet during the spring meeting of the World Bank and the IMF, side events are proposed on crypto assets, even there in Washington. July 2023, FS அது நெட்வொர்க் சப்போர்ட் ஆகல. ஆக்சுவலா வந்துட்டு, அந்த வீடியோ வரும்போது வந்து 2023ல இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, 2025 ஜூலைல வந்து 18% ஜிஎஸ்டி அதுக்கப்புறமேல் வந்துட்டு 30% வந்து ப்ராஃபிட்டபிள் டாக்ஸ், 1% டிடிஎஸ் இது எல்லாமே இப்ப வந்து கொண்டு வந்துட்டாங்க. இது நம்ம கவர்ன்மெண்ட் வந்து ரெகுலேட் பண்ணிட்டு கிரிப்டோ கரன்சி வாங்கி வைக்கலான்ட்டு. நீங்க இதுல பார்த்தீங்கன்னா, 2023ல ஆகஸ்ட் 11 வந்து ட்ரம்ப் வந்து கிரிப்டோ கரன்சி ஒரு ஸ்கேம் இது. இதெல்லாம் வந்துட்டு ஒரு கேம்பிளிங் மாரி உள்ளது. இதெல்லாம் நீங்க பண்ண வேண்டாம் அப்படி இப்படின்னு சொன்ன ஒரு ட்ரம்ப் வந்து இன்னைக்கு வந்துட்டு $5,00,000 மேல கிரிப்டோ அசெட் வாங்கி வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல வந்து அவரு ட்விட்டர்ல பதிவு பண்ணியிருக்காருங்க. இப்ப டெக்னாலஜி வச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்தில புறா மூலியமா தூது அனுப்பியிருந்தாங்க. அப்புறம் ரேடியோ இருந்துச்சு. அப்புறம் டெலிஃபோன் யூஸ் பண்ணோம். கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணோம். அப்புறம் இன்டர்நெட்டு, ஸ்மார்ட் ஃபோன் வரும்போது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரேடியோ, ஃபோனு, கம்ப்யூட்டரு, டிவி எல்லாமே இன்னைக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோன்ல வந்துருச்சு. அடுத்தது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, பிளாக் செயின். பிளாக் செயினுக்கு அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெட்டாவர்ஸ். இந்த பிளாக் செயின் வரும்போது என்னன்னா, உலகமே அது ஒரு டிஜிட்டல் லெட்ஜர். இது வந்து உலகம் ஃபுல்லாவே அதுக்கு தான் வரப்போது. அது வரும்போது என்ன ஆகும்னா, மெட்டாவர்ஸ் அண்ட் ஏஐ வந்து வரப்போது. மெட்டாவர்ஸ் அண்ட் ஏஐ வரும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கி, இன்னைக்கு அது சம்மந்தப்பட்ட ஃபீல்டு மட்டுமே நமக்கு வந்து அதிகப்படியான வருமானங்கள் கிடைக்கக்கூடியது. இப்ப டெக்னாலஜி வர்றதுக்கு முன்னாடி இன்டர்நெட்ங்கிற ஒரு டெக்னாலஜி வர்றதுக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் கார்டு. அது மூலியமாக நம்ம கம்யூனிகேஷன வந்து நம்ம கம்ப்ளீட் பண்றதுக்கு 1 வாரம் ஆச்சு. நம்ம ஒரு தகவல் "சார் நீங்க நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி நம்ம குடும்பத்தில உள்ளவங்க விசாரிக்கணும்னு போட்டா கூட, அது வந்து அவங்களுக்கு போய் சேர்றதுக்கு 3 நாள், அவங்க பதில் எழுதி எனக்கு குடுத்து அந்த தகவல் வந்து சேர்றதுக்கு ஒரு 3 நாள். கிட்டத்தட்ட ஒரு 6 நாள் ஆயிரும். 1 நாள் லீவு. மறுபடியும் அது மண்டே தான் நமக்கு அந்த இது ரிசீவ் ஆகும். அப்போ ஒரு 7 நாள் ஆயிருது இந்த தகவல் கம்ப்ளீட் ஆகுறது. அப்புறம் டெலிஃபோன் யூஸ் பண்ணாங்க. அது WhatsAppா மாறிச்சு. இன்னைக்கு உலகம் ஃபுல்லாவே நம்ம பேசிக்கலாம். அப்புறமேல் வந்துட்டு ஒவ்வொரு கடைகள்ல போய் நம்ம கேசெட்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தா, இன்னைக்கு பொறுத்தளவுக்கு நம்ம ஆன்லைன்ல நெறையா ஆ சேனல்ஸ் இருக்கு. YouTubeல அதே மாரி சேனல்ஸ் இருக்கு. அதே மாரி ப்ராடக்ட் வாங்குறதுக்காண்டி ஒவ்வொரு கடைகளா ஏறி இறங்கிட்டு இருந்தோம். அதுபோக ஒரே கடை தான் இருக்கும். சாய்ஸே இருக்காது. அங்க போனோம்னா டிவி இதுதான் பிரைஸ் அப்டின்னா, அதே பிரைஸ்க்கு தான் நம்ம வாங்கிட்டு வருவோம். பட் இது மூலியமாக இன்னைக்கு ஆன்லைன்ல நம்ம என்னென்ன ஆன்லைன்ல இது என்னென்ன பிரைஸ்ல இருக்குன்ற மொதற்கொண்டு நம்மளால பார்த்து இன்னைக்கு வாங்க முடியுது. அதே மாரி டிக்ஷனரி ஃபுல்லா இன்னைக்கு வந்துட்டு Google மேப்பா மாறிடுச்சு. Facebook ரிலேஷன்ஷிப் ஃபுல்லா Facebookஆ மாறிடுச்சு. பேப்பர் ஃபுல்லா நமக்கு வந்து லைவ் நியூஸாவும், டிராவலிங் ஃபுல்லா வந்து Zoom மீட்டிங்கா மாறிடுச்சு. செக்யூரிட்டி இன்னைக்கு பார்த்தீங்க அப்டின்னா, அன்னைக்கு செக்யூரிட்டி வேலைக்கு கூட ஃபியூச்சர்ல ஆள் இருக்க மாட்டாங்க. எல்லாமே சிசிடிவி கேமரா மாறிடுச்சு. இப்ப அதே மாரி ஃபியூச்சர்ல வந்து பேங்க் அப்டிங்கிற ஒரு செக்டார் இருக்குமா அப்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
ஃபியூச்சர்ல இருக்கிறது கஷ்டங்க. ஏன் சொல்றேன் அப்டின்னா, ஒரு காலகட்டத்தில இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு 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 துறை அறிமுகமாகும்போது என்ன நடந்துச்சு அப்டின்னா, நெறைய பேருக்கு வேலை வாய்ப்பு போச்சு. அப்போ பேங்க்ல உள்ளவங்க நெறைய பேங்க் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, பெரிய பெரிய பேங்க்கள் வாங்க ஆரம்பிச்சாங்க. பேங்க் ஆஃப் மெட்ரோல்லாம் இன்னைக்கு ஐசிஐசிஐ பேங்க் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த டைம்ல அவங்களுக்கு கம்ப்யூட்டர் தெரியறதுனால அவங்களுக்கு வந்து விஆர்எஸ் குடுத்து அனுப்பிட்டாங்க. அப்ப ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்? ஏஐ வரும்போது என்னன்னா, ஏஐ சம்பந்தமா அப்டேஷன் வரம்போது, இன்னும் ஆள் குறைப்பு அதிகமாகும். அதுக்கு இவ்வளோ ஆட்கள் வந்து பேங்க் வேல பார்க்கணும் அவசியம் கிடையாதுங்க. அப்ப என்ன ஆகும் நாளைக்கு ஃபியூச்சர் வந்து பேங்க் அப்படிங்கிறது வந்து சிஸ்டமேட்டிக்காவே யூஸ் பண்ண ஆகும். கரன்சிங்கிறது இனிமேல் ஃபியூச்சர் வந்து கிரிப்டோவே இனிமேல் வந்து எல்லா நாடுகளுக்குமே பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துரும். ஆரம்ப காலகட்டத்தில நம்ம வந்து வெப் 1 அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி. அது வந்து எப்படின்னா, Yahoo, Googleனா முன்னாடி பார்த்திருப்போம். நீங்க வந்து ஒரு மெசேஜ் வந்து கம்யூனிகேஷன் பண்ணிக்கலாம். அது மாரி அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். இதுதான் பண்ண முடியும். ரீட் அண்ட் ரைட் ஒன்லின்பாங்க. அது மட்டும் தான் பண்ண முடியும். ஆ இது அடுத்தது பார்த்தீங்கன்னா, வெப் 2 இதுல வந்து நீங்க வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியும். அத வந்து நீங்க உங்கனால பார்க்க முடியும். இந்த மாரி ஒரு இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்தது வந்து வெப் 2ங்கிற ஒரு டெக்னாலஜி. வெப் 3ங்கிறது வந்து என்னன்னா, அதுதான் இப்ப ஃபியூச்சர்ல வரக்கூடிய ஏஐ டெக்னாலஜிக்கு உள்ளது. அத வந்து நீங்க பார்த்தீங்க இதுனா இதுல Googleங்கிறது ஒண்ணு இருக்கு பாருங்க. இதுல நீங்க ஒண்ண சர்ச் பண்றீங்க அப்டின்னா, இத நீங்க என்ன சர்ச் பண்ணியிருக்கீங்களோ, அது சம்மந்தப்பட்ட விளம்பரமா வரும். பட் ஆனா இந்த பிரேவ்ன்ட்டு ஒண்ணு இருக்கு பாருங்க. இதுல ஒரு ஆப் இந்த ஒரு சிங்க படம் மாரி போட்டிருக்கும். இது வந்து பிரேவ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து டீசென்ட்ரலைஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. உங்களுடைய தகவல்கள் சேஃபா இருக்கும். அப்படிப்பட்டது இருக்கனால, இத மாரி நீங்க யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுடைய தகவல்கள் வெளிய போகாது. இது வந்து வெப் 3ங்கிற ஒரு டெக்னாலஜி. இத தான் வந்து ஃபியூச்சர்ல இப்போ எல்லாமே நடைமுறைக்கு வந்துட்டு இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உலகத்துடைய பாப்புலேஷன்ல பார்த்தோம் அப்டின்னா, ஒரு டெக்னாலஜி வருதுன்னா, இன்னும் பழையதே நம்ம புடிச்சுட்டு உட்கார்ந்துட்டே இருந்தோம் அப்டின்னா, அது இப்ப அதுக்குண்டான வருமான வாய்ப்புகள் எல்லாம் வந்துமே நம்ம அத பார்த்து தவற விட்டோம் அப்டின்னா அன்னைக்கு, நம்ம வந்து கண்டிப்பான முறையில சக்சஸா வர முடியுமான்னு பார்த்தா முடியாது. அடுத்தது என்ன டெக்னாலஜி வருதோ, அத நம்ம அடாப்ட் பண்ணி, நம்ம அது மூலியமா போகும்போது தான் நம்ம அடுத்த டெக்னாலஜில போக முடியும். இது நீங்க பார்த்தீங்கன்னா, ஜூலை 2025ல உலகத்துடைய மக்கள் தொகையுடைய அளவு வந்து ஒரு 800,23,00,000 இதுல நீங்க பார்த்தீங்கன்னா, மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடியவங்க மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 500,76,00,000 யூஸ் பண்றாங்க. இன்டர்நெட் யூஸ் பண்ணக்கூடியவங்க வந்து ஒரு 500,65,00,000 மக்கள். சோசியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடியவங்க மட்டுமே ஐ 500,41,00,000 அப்போ உலகத்துல உள்ள இவ்வளவு மக்கள் வந்து ஒரு டெக்னாலஜிங்கிற ஒரு இதுக்குள்ள இருக்கிறதுனால, ஃபியூச்சர் என்ன டெக்னாலஜி வருமோ, அதையும் இவங்க பயன்படுத்த போறாங்க. அப்ப பயன்படுத்தும்போது அது அது சம்மந்தப்பட்ட ஒரு ஃபீல்டு வந்து மேல வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்க்க போனா அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரம்ப காலகட்டத்தில இப்ப நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அது நெறைய வடிவங்கள்ல வந்துச்சு. நம்ம பார்த்துருக்கோம். இதத்தான் நம்ம இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்கோம். ஃபியூச்சர்ல மொபைல் ஃபோன் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கேள்விக்குறி இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் கிடையாது. ஏன் சொல்றேன்னா, ஒரு காலகட்டத்தில நம்ம வந்து ஒருத்தருக்கு நான் ஃபோன் பண்றேன் அப்படின்னா, ஒரு வீடியோ கால் பண்ணலாம். ஆடியோ ஆடியோ வீடியோ கால், ஆடியோ கால் பண்ணலாம். உலகத்தில எங்க இருந்தாலும் சரி Zoomல கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த பிளாக் செயின்ங்கிற ஒரு டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறமேலு என்ன ஆகுதுன்னா, ஏஐங்கிறது வரப்போது. இப்ப என்ன ஆகும்னா, அடுத்தது ஃபுல்லா மெட்டாவர்ஸ் தான். இப்போ பிளாக் செயின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து, கிரிப்டோ மட்டும் இல்ல. உலகத்தில எல்லாமே என்னன்னு பார்க்கும்போது, இப்போ டிஜிட்டல் லெட்ஜர்ன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம வந்து அ பேப்பர் லெட்ஜர்ல வந்து ஏ டூ இசட் வரைக்கும் இருக்கும். ஒரு பேப்பர் லெட்ஜர்ல நம்ம 100 லெட்ஜர நம்மளால உருவாக்க முடியும். ஆக்சுவலா ஒரு பிளாக் செயின் அப்படிங்கிறது கிரியேட் ஆயிட்டுனா, அது வந்து நெறைய பிளாக் கிரியேட் ஆகும். அப்படிங்கிறதுனால, இத வந்து அடுத்த ஒரு கோட நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. இந்த பிளாக் செயின் எதுக்குள்ளலாம் வரப்போறாங்கன்னா, உலகத்தில இருக்கக்கூடிய எல்லா விதமான டிபார்ட்மென்ட்குள்ளயும் வரப்போறாங்க. சப்ளை செயின் சொல்லுவாங்க. அதாவது உணவுப் பொருட்கள், ஹெல்த் கேர், கவர்மெண்ட், அ ஃபினான்ஸ், ரியல் எஸ்டேட். இப்போ கவர்மெண்ட் இருக்கு. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்னா கூட, அந்த எஃப்ஐஆர கூட மாத்த முடியும். பட் ஆனா பிளாக் செயின்ல கொண்டு வந்துட்டாங்கன்னா, அவங்கனால மாத்த முடியாது. ஓட்டு போடுறாங்க அப்டின்னா கூட கள்ள ஓட்டு போட முடியாது. இது எல்லாமே இன்னைக்கு வந்து பிளாக் செயின்ல வரப்போகுது. இந்த பிளாக் செயின் எதுலருந்து வருதுன்னா, கிரிப்டோல இருந்து தான் வரப்போகுது. இது அந்த பிளாக் செயின என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தெலுங்கானால வந்து இன்னைக்கு வந்துட்டு அவங்களுடைய கவர்ன்மெண்ட் வந்து அங்கீகரிச்சு, இன்னைக்கு வந்து பத்திரப்பதிவு துறையில இருந்து ஈபி டிபார்ட்மெண்ட், அவங்க கவர்ன்மெண்ட் எல்லாத்துக்குமே, போக்குவரத்து டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே இந்த பிளாக் செயின் இன்னைக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த இடத்துல கரப்ஷன் வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி. நெக்ஸ்ட் டெக்னாலஜி என்னங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, This is most heartening because 5G is much more than the next generation of connectivity technology. To my mind, it is a foundational technology that unlocks the full potential of other 21st century technologies like artificial intelligence, Internet of Things, robotics, blockchain, and metaverse. இந்த மெட்டாவர்ஸ் அப்படிங்கிறது நம்ம ரிலையன்ஸ் கம்பெனிக்காரங்க உள்ள வர்றாங்கன்னா சாதாரணமா கிடையாதுங்க. ரூ. 500க்கு 2 மொபைல் குடுத்து இன்னைக்கு உலகத்தையே ஒரு பெரிய ஒரு புரட்சி பண்ணி, இன்னைக்கு இந்தியாவுல இருக்கக்கூடிய அத்தன நபர்களும் இன்னைக்கு வந்து ஜியோ அப்படிங்கிறத பயன்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க.
அடுத்து என்ன 5G. 5Gங்கிறது உள்ள வரும்போது என்ன ஆகும்னா, மெட்டாவர்ஸ்ங்கிறது கண்டிப்பா வந்துரும். இப்ப ஏஐ டெவலப்மெண்ட் இப்ப பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க பார்த்துருக்கலாம். இன்னைக்கு ஃபுல்லாவே முன்னாடி வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் வந்து ஐடிஐ படிச்சுட்டு வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பொறுத்தளவுக்கு ஐடிஐ படிச்சவங்களுக்கு இன்னைக்கு வேலைவாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாது. இப்ப இவங்க எல்லாத்துக்குமே வேலைவாய்ப்பு இல்லாம என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏஐ முடிச்சிருக்கீங்களா? அப்படிங்கிறத தான் கேட்கறாங்க. இப்ப ஏஐ சம்மந்தமா இன்னைக்கு எல்லாரும் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஏஐ வரும்போது என்ன ஆகும்னா 2030க்குள்ள எல்லாமே ஏஐ ஏஜென்ட் அதாவது மேக்ஸிமம் எல்லாமே இந்த மாரி ஹியூமனாய்டு ரோபோ அந்த மாரி தான் இன்னைக்கு வேலைக்கு வர்ற மாரி இருக்குது. அப்படி இவங்கலாம் வரும்போது என்ன ஆகும்னா, இன்னும் வேலைவாய்ப்புகள் அதிகமா போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட நம்ம இந்தியாவுல தாங்க இது ஆக்சுவலா வந்து ஏஐ சம்மந்தமா உள்ள ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஹியூமனாய்டு ரோபோன்பாங்க. உங்க நம்மள மாரியே அத உருவாக்கிடலாம். இது எல்லாமே இப்ப சைனால பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உலகத்துல ஃபுல்லாவே வரும்போது என்ன ஆகும்னா, இப்ப நம்ம என்னென்ன வொர்க் பண்றோமோ, இது எல்லாமே இவங்க பண்றதுக்கு புரோகிராமிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு புரோகிராமிங் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி தான் நம்ம கம்பெனி. ஆனா உண்மையாவே எனக்கு படபடப்பா இருக்குப்பா. நம்ம ஒரு கார்ல போறோம். அந்த கார்ல டிரைவர் கிடையாது. நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் வந்து கார்ல போனாங்க. நாமெல்லாம் காரை ஓட்டுனோம். இப்ப காரு நம்மள ஓட்டிட்டு போகுது. இந்த இங்கிட்டு வந்துட்டாங்க பயப்புல இங்கிட்டு வந்துட்டாங்க. வராம இருங்க சிங்கக்குட்டி. இப்ப எடுத்த உடனே நம்ம பரிசோதனைக்கு உட்படுத்த போறோம். மனுஷனோட தான் போறான். மேன் வெர்சஸ் மெஷின்ல மேன் அண்ட் மெஷின். இது எப்படி துறக்கிறது? ஆக்சுவலா ஆனா உண்மையாவே எனக்கு படபடப்பா இருக்குப்பா. நம்ம ஒரு கார்ல போறோம். அந்த கார்ல டிரைவர் கிடையாது. Need water or sunscreen at the Great Wall? No problem. A tech company in China has launched a drone delivery service at the ancient monument in suburban Beijing. Now, what used to take 50 minutes on foot arrives in just 5 minutes. இப்ப இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஏஐ சர்வீஸ் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மனிதனுக்கு வேலை இருக்காது. அதே மாரி ட்ரோன் சர்வீஸ்ல இருந்து இப்ப நீங்க ஆள் இல்லாத கார் வரும்போது என்ன ஆகும்னா, டிரைவர்களுக்கும் வேலை இருக்காது. அதே மாரி இந்த ட்ரோன் சர்வீஸ் இப்போதைக்கு அமேசான்ல கூட கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அதுவுமே இப்ப நடந்துட்டு இருக்குது. இப்ப இதெல்லாம் வரும்போது என்ன ஆகுன்னா, டெலிவரி சம்மந்தப்பட்டவங்க இருப்பாங்களா? அவங்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்குமா? அப்படின்னு பார்த்தோம்னா இருக்காது. இப்ப டோல்கேட்ல அதுவுமே இதே மாரி தான். சிங்கப்பூர்ல விக்னேஷ் சுந்தரேசன் அவருடைய சொத்துக்களுடைய மதிப்பை பார்த்தீங்கன்னா அவர் கையில் பணமும் கிடையாது ஒன்றும் கிடையாது. கிரிப்டோ கரன்சி மூலமாக 525 கோடிக்கு மேலே அவர்கிட்ட பணம் இருக்குங்கிறாங்க. அதனால் அவர் என்ன பண்ணுறாராம், இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டியில் நிறைய இடங்களை வாங்கி போடுறாராம். சரி, அப்படி வாங்கி போட்டால் அந்த ஆப்பை நீங்கள் பயன்படுத்தணும்னா அவருக்கு பணம் போய் சேருமா. இப்போ பாருங்கள், கண்ணுக்கே தெரியாத ஒன்று. இப்போ செல்வத்தையே நம்ம என்ன சொல்லுவோம், அது நிலையில்லாதது, போயிடும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இப்போ அந்த செல்வத்தையே கண்ணுக்கே காட்டாமல் அதை வளர்க்குற முறையை கொண்டு வந்துட்டாங்க. கிரிப்டோ கரன்சி மூலமாக அவருக்கு கோடிக்கணக்கான பணம் அவர் கையில் இருக்கிற மாதிரி அந்த இது உருவாகிருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புதிய விஷயங்கள் கண்டுபிடிப்பின் போதும் அந்த விஞ்ஞானிகள் இது வந்து அவங்க சொல்ற இந்த மெட்டாவர்ஸ் துறை பத்தி தான் ஞான சம்பந்தம். அவர் எல்லாத்துக்குமே தெரியும் பேராசிரியர். இவரே வந்து இத பத்தி சொல்றாரு அப்படின்னா, இது மூலியமாக நெறையா ஆ தகவல்கள் அவரு பெற்றிருக்கிறனால தான் இதையும் பத்தி அவர் பேசியிருக்காரு. பட் இந்த வீடியோ நெறைய பேர் பார்த்திருக்க மாட்டீங்க. நீங்க YouTubeல இருக்குது. நீங்க செக் பண்ணி பாருங்க. இது வந்து மெட்டாவர்ஸ் டெவலப்மென்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம கம்பெனி ஆசிஸ் டெக்னாலஜி வந்து அடுத்தது வந்து மெட்டாவர்ஸ வந்து நம்ம இன்னைக்கு டெவலப்மென்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல என்னென்ன பண்றாங்கன்னா, விர்ச்சுவல் ரியாலிட்டி இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா? இந்த மெட்டாவர்ஸ் வரும்போது என்னலாம் நடக்கும்னா, நீங்க மொபைல் ஃபோன்ங்கிறது இருக்காது. இந்த மாரி விஆர் டிவைஸ் தான் வரும். இத பார்க்கும்போது நமக்கு பார்க்கும்போது பெருசா தெரியும். ஃபியூச்சர்ல இப்ப நான் போட்டிருக்கிற கண்ணாடி எப்படி இருக்கோ, இதே மாரி இப்போ வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எப்படி ஒரு கம்ப்யூட்டர் வந்து முன்னாடி ஒரு ஒரு பெரிய ஒரு ரூம் சைஸ் இருந்துச்சு. அப்படி எப்படி கொஞ்சம் கொஞ்சமா சின்னதாகி, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோன் அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்களோ, அதே மாரி இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படிங்கிறதுமே இப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நமக்கு மெட்டாவர்ஸ் கிளாஸ் வந்து இந்த மாரி இப்போதைக்கு வந்துகிட்டு இருக்கு.
இப்ப ஆப்பிள் ஃபோன்லயே அத கொண்டு வந்துட்டாங்க. இப்ப அந்த மெட்டாவர்ஸ் என்னலாம் சார் வருது? இந்த மெட்டாவர்ஸ்ல யாரெல்லாம் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபோன்ல என்னென்னலாம் யூஸ் பண்றீங்களோ, இவங்க எல்லாருமே மெட்டாவர்ஸ்குள்ள தான் வராங்க. நீங்க ஃபோன்ல நீங்க யூஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்க வந்து Amazon யூஸ் பண்ணிருக்கலாம். Google யூஸ் பண்ணிக்கலாம். Microsoft எப்ப வேணா யூஸ் பண்ணிக்கலாம். Netflix அதே மாரி இது அ நம்ம Amazon Prime வீடியோஸ் எல்லாமே இன்னைக்கு வந்து மெட்டாவர்ஸ்குள்ள வரப்போறாங்க. அப்படி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாருமே மெட்டாவர்ஸ் சம்மந்தப்பட்டதுல தான் நம்ம இருப்போம். இது வந்து Facebook உடைய ஓனர். இவரு வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த கிளாஸ அறிமுகப்படுத்தியிருக்காப்ல. மெட்டா கொஸ்டின்னு சொல்லிட்டு. இப்ப இது நம்மட்ட இருக்குது. நம்ம அந்த பிஓபி புரோகிராம் நடக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம வந்து அத அவங்களுக்கு எக்ஸ்பிரிமென்ட்க்காண்டி அத நம்ம காட்டுறோம். இப்படிதாங்க இருக்கும். முன்னாடி நீங்க இத போட்டுட்டு ஆன் பண்ணிட்டீங்கன்னா, உங்க ஃப்ரண்ட்ல இப்படி ஒரு டிஸ்ப்ளே மாரி ஓப்பன் பண்ணிக்கணும். உங்க கைய வச்சு நீங்க வந்து ஆன் பண்ணிக்கலாம். இது நீங்க பிக்சர் பார்க்கணும், இல்ல ஒரு ஒரு பர்ச்சேசிங் பண்ணணும். பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து மெட்டாவர்ஸ்ல எப்படி பர்ச்சேஸ் பண்றாரு பாருங்க. நம்மளால இந்த ட்ரெஸ்ஸ போட்டு பார்த்தா வாங்க முடியும். இப்ப Amazonல நம்ம பிக்சர பார்த்து தான் நம்ம வாங்குறோம். இத நம்ம ட்ரெஸ்ஸ Walmart போட்டு Metaverse. You see the tomato sauce on your left? Go ahead and grab that and then place it in your cart. Why would we want a physical store layout for online shopping? Seems like a step backwards. Great. Looks like you need a good wine pairing. Take a look to your right. It looks like you already have a full gallon of milk at home. Should we put this one back? What a pain just to remove an item. இப்ப நான் அமெரிக்கால உள்ள வால்மார்ட்ல வந்து என்னால பை பண்ணணும் அப்படின்னா, மெட்டாவர்ஸ்ல என்னால பை பண்ண முடியும். ஃபோன் மூலியமா சர்வீஸ் வரும். இது வந்து ஈவென்ட் வந்து ஒரு இடத்துல மெட்டாவர்ஸ் சம்மந்தப்பட்டது நடந்துச்சு. டெக்னாலஜி இது வந்து என்ன மாரியான டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா, இப்ப ஆப்பிள் விஷன் ப்ரோலயுமே இந்த மாரி கிளாஸஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்மார்ட் போனு ஸ்மார்ட் வாட்ச் பார்த்திருப்போம். அடுத்ததா ஸ்மார்ட் கண்ணாடி வரப்போகுது. ஏஐ அம்சங்களோட ஸ்மார்ட் கண்ணாடிய அறிமுகம் செய்றாங்க மெட்டா. அட இது லிஸ்ட்லயே இல்லையே. மொபைல் போனே தேவையில்லை போல இருக்கு. கண்ணாடி மட்டும் போதும். நம்ம மார்க் நிறைய விஷயங்கள் மெட்டால கொண்டு வந்துகிட்டே இருக்காரு. அந்த வரிசையில பாத்தீங்கன்னா இப்போ மெட்டா கம்பெனி புதிய செலஸ்ட் ஸ்மார்ட் கண்ணாடிய கனெக்ட் நிகழ்வுல அறிமுகம் பண்ண இருக்கு. பொதுமக்களுக்கு ஏத்த வகையில உருவாக்கப்பட்ட முதல் ஆகுமெண்டட் ரியாலிட்டி கண்ணாடி இது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கண்ணாடியுடைய சிறப்பு அம்சங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டிஜிட்டல் திரை வந்து வரப்போதுங்க. இது கண்ணாடி தான். அந்த கண்ணாடிக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு குட்டி டிஜிட்டல் ஸ்கிரீன் வரப்போகுது. நோட்டிபிகேஷன் மற்றும் மெசேஜ் போன்ற தகவல்களை வந்து அதுல வந்து நம்ம பாத்துக்கலாம். கூடவே கை அசைவுகள்னால கட்டுப்படுத்தக்கூடிய wristband இருக்காம். இதோட விலை 791. சொன்னது ஃபுல்லாவே. எஸ்ஆர்பி அம்மணியம்மாள் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக வேலை செய்கிறேன். எங்கள் பள்ளியில் 625 மாணவிகள் படிக்கிறாங்க. எங்கள் பள்ளியில் வந்து விஆர் லேப்னு சொல்லிட்டு விஷுவல் ரியாலிட்டி அப்படிங்கிற ஒரு லேப் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட். இது வந்து நம்ம வந்து ஸ்கூல்ஸ், காலேஜஸ் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் மயமாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஃபுல்லா விர்ச்சுவல் ரியாலிட்டி. அப்போ வந்து அந்த டைம்ல கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாமே அந்த டைம்ல டெவலப் ஆச்சு இல்லைங்களா? அதே மாரி ஃபியூச்சர்ல ஃபுல்லாவே இப்போ ஸ்கூல்ஸ், காலேஜஸ்ல ஃபுல்லாவே விஆர் சம்மந்தப்பட்டதா வருது. அப்படிங்கிறதுனால விஆர் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு மட்டுமே ஃபியூச்சர்ல வந்து டெவலப் ஆகும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். இதுதான் இப்ப நம்ம இவ்வளவு தூரம் பேசுறது என்னன்னா, இப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தாங்க நம்மளுடைய கம்பெனி ஆசிஸ் டெக்னாலஜி. இந்த கம்பெனி வந்து ஒரு 16 வருடம் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இவங்க வந்து என்ன பண்ணிட்டு ஒரு செகண்ட்.
ஒரு 16 வருடம் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து முன்னாடி வந்து அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஐடி சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஒரு 100 நாடுகளுக்கு மேல அவங்க வந்து ப்ராஜெக்ட் பண்ணி குடுத்திருந்தாங்க. ஒரு 200 2000 ப்ராஜெக்ட் மேல கம்ப்ளீட் பண்ணி குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேலு 2016க்கு மேல வந்து அவங்க வந்து பிட்காயின வந்து பேமெண்ட்டா வாங்கம்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிட்காயின் வந்து பேமெண்ட்டா டிரான்சாக்ஷன் எல்லாத்துக்குமே பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேலு அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, பிளாக் செயின் டெவலப்மெண்ட் அதாவது பிட்காயின் வந்து பிளாக் செயின்ல தான் இயங்குது அப்படின்னு சொல்லி இது ஒரு டெக்னாலஜி. இது சம்மந்தமா நம்ம எதுவும் ஆர்&டி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க பிளாக் செயின் டெவலப்மெண்ட் அடுத்தது வந்து என்எஃப்டி டெவலப்மெண்ட், அப்புறமேல் மெட்டாவர்ஸ் டெவலப்மெண்ட், கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் டெவலப்மெண்ட், என்எஃப்டி பேஸ் டெவலப்மெண்ட், ஏஐ சர்வீஸ் இதெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே ரெடி பண்ணி குடுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க நெறைய பேருக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் அதாவது கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சஸ வந்து உருவாக்கி குடுத்துருக்காங்க. அது மாரி காயின கிரியேட் பண்ணியும் குடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமேல் இந்த மாரி காயின்ஸ்லாம் அவங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்கும்போது, நம்மளே ஏன் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்மளுடைய கேபிகே காயின கொண்டு வந்தாங்க. அதுவும் ஃபியூச்சர்ல வந்துட்டு இந்த மாரியான இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சஸ்ல லிஸ்ட் ஆக போகுது. Gate.io, கு காயின் ஸ்டோர், KuCoin, MXC, P2P, CoinEx, லாக்டோஜெட் லாக்டோகன் அப்புறமேல் எல்பேங்க் இந்த மாரி இதுலயும் இப்போ வந்து லிஸ்ட் ஆக போகுது. இது வந்து கம்பெனியுடைய ஸ்டாக்ஸ்ங்க. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்க் லேண்ட்ன்னு ஒண்ணு இது பண்ணியிருக்காங்க. அத டெவலப் பண்றதுக்கு தான் இவங்களுடைய நோக்கமா இருக்கு. அதுல வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சுங்கிறது இருக்கு. இது ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்ம். இப்ப நம்ம காயின் வாங்கி இதுல ஹோல்ட் பண்றது மூலியமாக நான் சொன்னேன் இல்லைங்களா? ஒரு பாசிவ் இன்கம் வந்து நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத சொன்னது வந்து இது மூலியமா தான் வரும். நீங்க வாங்கி இந்த இடத்துல நீங்க அந்த காயின நீங்க ஹோல்ட் பண்றது மூலியமாக மாதம், மாதம் உங்களுக்கு வருமானம் வந்துட்டு இருக்கும். நீங்க ஒரு 1,00,000 இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா, மாதம் ஒரு 5,000த்துலருந்து அந்த காயின் பிரைஸ் இன்கிரீஸ் ஆக உங்களுடைய வருமானமும் இன்கிரீஸ் ஆகும். அப்போ அதுக்கு ஒரு ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்ம்ங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. அப்புறமேலு வந்து அவங்க வந்து ஓன் பிளாக் செயின் ஒண்ணு கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் வந்து பிளாக் செயின்னா அன்னைக்கு டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடியது லேயர் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்ஸ்கேன் எப்படி நம்ம ஒரு பேங்க் பாஸ்புக்ல நம்மளுடைய பணத்துடைய இதெல்லாம் இருக்குமோ, டிரான்சாக்ஷன் இருக்குமோ, அதே மாரி இந்த பார்ஸ்கேன்ல இருக்கும். நம்மளுடைய யார் யாருக்கு என்னென்ன அனுப்பியிருக்கோன்ட்டு. அப்புறம் விஆர் பாட் இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா? அந்த கண்ணாடி மாரி ஒண்ணு மெட்டாவர்ஸ் கிளாஸ் அது கொண்டு வராங்க. அப்புறம் பார்க் டூல்ஸ் மெட்டாவர்ஸ்ல நீங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா அன்னைக்கு இந்த பார்க் டூல்ஸ் வச்சு பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து கியூபாட் அப்படிங்கிறது ஹியூமனாய்ட் ரோபோ கொண்டு வந்திருக்காங்க. அப்புறமேலு வந்து பார்க் வாலெட்ன்னு கொண்டு வந்திருக்காங்க. இப்ப நம்ம ஒரு வாலெட் இருக்கு அப்படின்னா, பர்ஸ் வச்சிருக்கோம் இல்லைங்களா? அது மாரி இது வந்து விர்ச்சுவலா உள்ளது. இதுல நம்மளுடைய காயின ஸ்டோர் பண்ணிக்கலாம். இருக்கிறதுலயே ஒரு பெரிய பிசினஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான். பார்க் லேண்ட். இந்த பார்க் லேண்ட்ல என்னன்னா, டிஜிட்டலாவே இருக்கும். இப்ப நீங்க உங்களுடைய லேண்ட என்எஃப்டியா பண்ணி குடுத்துருவாங்க. விர்ச்சுவலா இருக்கும். அதுல நம்ம ஒரு ஹோட்டல்ஸ் பண்ணிக்கலாம். எப்படி வந்துட்டு ஒரு ஹோட்டல்ல வந்து நம்ம பிக்சரா பார்க்குறோம் இல்லைங்களா? பட் இதுல வந்து அப்படி கிடையாது. நம்மனால அந்த ஹோட்டலுக்குள்ள உள்ள போய் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட்ட இவங்க வந்து இதுல வந்து பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க. இந்த பார்க் லேண்ட் வந்து ஒரு 11,20,000 பிளாட்ஸ் இருக்குது. இதுல பிசினஸ் இருக்குது. இதை நம்ம வந்து அசோசியேட் பண்ணி, இதுல நம்ம வந்து பிசினஸா நம்மளால பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்க் வாலெட்டு. அடுத்து வந்து ஹியூபாட் ரோபோ. இந்த ஹியூபாட் ரோபோல வந்து இவங்க வந்து யூனிட்டிங்கிற ஒரு சைனா ரோபோ வந்து இப்ப நமக்கு இங்க கொண்டு வராங்க. அதுக்கு வந்து ட்ரெய்னிங் எல்லாமே நம்ம கம்பெனி தான் குடுக்காங்க. அந்த கமெண்ட் சொல்றாங்க இல்லைங்களா? தமிழ்ல நீங்க சொல்றீங்க, இங்க வான்னு சொன்னா அது வரணும். நீங்க ஏதோ ஒரு வேலை சொல்றீங்கன்னா, அது செய்யணும். அது அப்படிப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர நம்ம பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க. இது ஃபியூச்சர்ல இந்த இந்த ரோபோவும் எல்லா இடத்துக்கும் பயன்பாட்டுக்குள்ள வரப்போது. எப்படி பயன்பாட்டுக்குள்ள வரப்போது? முதியவர்கள கவனிக்கிறதுக்கு, வயதானவர்கள பார்க்கிறதுக்கா இருக்கலாம். அது மாரி பாம்ப் ஸ்குவாட் அங்க வந்து ரெஸ்க்யூ பண்ணக்கூடிய இடத்துல வரலாம். இந்த மாரி நெறைய இடங்களுக்கு இந்த ரோபோ தான் வரப்போது. அப்போ என்ன ஆகும்னா, மனிதனுடைய உயிர் வந்து பலி வந்து தவிர்க்கப்படும். Greetings, ladies, gentlemen, and AI entities. The first ever World Humanoid Robot Games kicked off last week in China. The competition featured 500 humanoid robots from 280 teams representing 16 different countries, all of whom competed in 26 different events. We're going to go over இது the வந்து இது வந்து அந்த யூனிட்டி ரோபோ பத்தி. இது எல்லாமே அந்த யூனிட்டி ரோபோ இதுதான் நம்ம கொண்டு வர்றோம். அத பத்தி உள்ள ஒரு வீடியோஸ் தான் போயிட்டு இருக்கு. இது விஆர் பாட். இந்த விஆர் பாட்டுங்கிறது இப்ப நம்ம விர்ச்சுவல் இப்ப அந்த கிளாஸ் மாரி உள்ளது. இது ஒரு 1000 விஆர்ங்கிறது இப்போதைக்கு இந்த இயர்க்குள்ள அவங்க வந்து எல்லா இடத்துக்கும் கொண்டு வர்றாங்க. அடுத்தது பார்க் ஸ்கேனு. கேபிகே பார்க்க பத்தி நம்ம பார்த்துருந்தோம். ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்ம். இதுல வந்து நம்ம காயின ஹோல்ட் பண்ணா மாதம் மாதம் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடியது. இது பிளாக் செயின பத்தி பார்த்துருந்தோம். இதுதான் எங்களுடைய நடுவுல இருக்கிற மிஸ்டர் தங்கமணி சார். இது மார்க்கெட்டிங் ஹெட் மிஸ்டர் வரதராஜன் சார், மிஸ்டர் குங்குமராஜ் சார், இவங்க விபி சேல்ஸ்.
இது வந்து சிங்கப்பூர்ல ஒரு மீட்டிங்ல வச்சு எடுத்தது. இது பேக் அண்ட் டீம் எல்லாருமே இருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சின்ன வயசுலேருந்து இந்த முயலாமா கதையை கேட்டுட்டு இருக்கோம். இதில் முக்கியமான விஷயம் கன்சிஸ்டன்சி. அது படிப்பாகட்டும் இல்லை ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், நம்ம ஒரு கோலை நோக்கி போகும்போது நம்ம அதை கன்சிஸ்டன்சியாக விடாமல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த யூனிவர்ஸ் அந்த கோலை நம்ம அச்சீவ் பண்ண வைக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா, தொடர் முயற்சி மட்டும்தாங்க. கிரிப்டோ கரன்சின பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்க வந்து நெறைய இடங்கள்ல ஸ்கேம் நடக்கலாம். எல்லாமே இருக்கலாம். பட் இது என்ன பிளாக் செயின் என்ன? கிரிப்டோன்னா என்ன? இத எப்படி வாங்கணும்? இத எப்படி விக்கணும்? எப்படி நான் ஹோல்ட் பண்றது? இத பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கிறீங்க. இதே மாரி தான் நம்ம வந்து யாரோ சொல்றத நீங்க நம்ப வேண்டாம். தொடர்ந்து அதற்கு மூலியமா நீங்க தெரிஞ்சு அதுல நீங்க பயணம் பண்ணுங்க. கண்டிப்பான முறையில அது வந்து சக்சஸ் ஆகும். மெதுவா நீங்க ஸ்லோவா நீங்க டிராவல் பண்ணாலுமே நீங்க சக்சஸ் ஆகிடுவீங்க அப்படிங்கிறத நான் இதுல பதிவு பண்ணிக்கிறேங்க. 2வது இன்னொன்னு என்ன சொன்னா, அந்த ROI. இதுல எப்படிங்க அந்த பாசிவ் இன்கம் வருது அப்படிங்கிறத பத்தி நான் உங்களுக்கு சொல்லிர்றேன். இதுல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய காயின் பேரு வந்து KPK காயின். சரிங்களா? இது வந்து மினிமம் வந்து ஒரு 250 காயின் வந்து நம்ம பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணாலும் ஒரு 10,000 காயின் வரைக்கும் கூட நம்ம ஸ்டேக் பண்ணிக்கலாம். 1,00,000 காயின் கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஹையஸ்ட் வந்து 1,00,000 காயின் வரைக்கும் நம்மளால ஸ்டேக் பண்ண முடியும். இதுல 3 டைப் ஆஃப் பிளான் வந்து வச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 18 மாதம், 36 மாதம், 60 மாதம். 18 மாதம்ங்கிறது 1 1/2 வருஷம்ங்கிறது உங்களுக்கு வந்து 3% கிடைக்கும். 36 மாதம்ங்கிறது 4% கிடைக்கும். 60 மாதம்ங்கிறது 5% கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் 1000 காயின் பண்ணியிருக்காருங்க. அப்படின்னா 30 காயின் மாதம் மாதம் வருமானமாக வரும். அவரு வந்து 18 மாசத்துக்கு 540 காயின் கிடைக்கும். அதுபோக அவருடைய 1000 காயினும் ரிட்டர்ன். அதே மாரி 36 மாதம் போட்டிருக்காரு அப்படின்னா, 40 காயின் மாதம் மாதம் வரும். ரிவார்ட் காயின் மட்டுமே அவர் 36 மாசத்துக்கு 1440 காயின் எடுத்திருப்பாரு. அதுபோக அவருடைய காயினும் ரிட்டர்ன். 60 மாதம்ங்கிறது 50 காயின் மாதம் மாதம் வரும். ரிவார்ட் காயின் மட்டுமே 3000 காயின் ஆச்சு. அதுபோக அந்த 1000 காயின் ரிட்டர்ன். எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இது வந்து 60 மாதத்திற்கு உண்டான பேக்கேஜ். ஒருத்தர் 1000 காயின் நமக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காரு. மாதம் வந்து 50 காயின் வருதுங்க. 3000 காயின்ங்கிறது 60 மாசத்துக்கு வந்துரும். அது போக நம்மளுடைய இந்த 1000 காயினும் நமக்கு 3000 காயின் நம்ம மாதம் மாதம் எடுத்து செலவு பண்ணியிருந்தா கூட, அன்னைக்கு 1000 காயின் விலை ஒரு ரூ. 1000 இருந்தாலுமே, ஒரு $10 இருக்குன்னா கூட, உங்களுக்கு ரூ. 10,00,000 ஆயிடுச்சு. எக்ஸாம்பிளுக்கு இத மட்டும் நான் சொல்லிர்றேன். ஒருத்தர் பாசிவ் இன்கம் வேணும். நான் முதல்ல இருந்தே சொல்றேன். பாசிவ் இன்கம் உருவாக்கிக்கிறங்க அப்படிங்கிறத சொல்றது இதுக்கு தான். ஒரு 5,00,000 நான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கேங்க. நான் வீட்டு லோனு அடைக்கணும். எல்லாமே இருக்குது அப்படின்னா, ஒரு வீட்டுடைய லோன் அடைக்கிறதுக்கு ஒரு ரூ. 25,000 எனக்கு வருமானம் வேணும் அப்படின்னா, ஒரு ரூ. 5,00,000 நம்ம இதுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம். இல்ல ஒரு வயதானவர்களுக்கு எனக்கு மாதம் ஒரு பாசிவ் இன்கம் மாரி வேணும் அப்படின்னா கூட, ஒரு 5,000 காயின் வாங்கி வச்சிருந்தா கூட, அன்னைக்கு நான் காயினோட பிரைஸ் வந்து ரூ. 96 தாங்க. மாதம் மாதம் 250 காயின் வரும். ரூ. 90 ரேட்டுக்கு நான் வித்தா கூட ரூ. 22,500 இப்படி நான் ஒரு ஒரு ஸ்லாப் குடுத்துருக்கேன் பாருங்க. 12 மாதம் வரைக்கும் குடுத்துட்டே இருக்கேன். காயினுடைய இன்கிரீஸ் ஆயிருக்கிற மாரி குடுத்துருக்குது. பட் ஒருவேள இவரு எதையுமே குடுக்காம வச்சிருக்காரு அப்படின்னா கூட, ஆ 12வது மாதத்துல அவரு கையில எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, 3000 காயின் வந்திருக்கும். 250 இன்டு 12 மாசம் போட்டாங்கன்னா 3000 காயின் இருக்கும். அன்னைக்கு ஒரு ரூ. 200 ரேட் இருந்தாலும் ரூ. 6,00,000. இது எப்படி இருக்குன்னு நினைக்க உங்களுக்கு வந்து 1 வருடத்திற்குள்ளாக இந்த காயினுக்கு உண்டானது உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைச்சுருங்க. சரிங்களா? ஒரு அதிகபட்சம் போன அன்னைக்கு ஒரு 1 1/2 வருஷத்துக்குள்ள நீங்க என்ன இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்களோ அந்த ரிட்டர்ன் வந்துரும். 60 மாதம் வரைக்கும் உங்களுடைய வருமானமும் வந்துருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். 5000 காயினுக்கு மாதம் மாதம் 250 காயின் வருது. 60 மாசத்துக்கு 15,000 காயின் உங்களுக்கு ரிவார்ட் காயின்ஸாவே கிடைக்கும். இந்த 5000 காயின் சேர்த்தோம் அப்படின்னா மொத்தம் 20,000 காயின். ஒருவேளை இந்த காயின் எதையுமே நீங்க செல் பண்ணல அப்படியே வச்சிருக்கீங்கன்னா கூட, அன்னைக்கு ஒரு காயினுடைய பிரைஸ் ரூ. 1000 இருந்தாலும் ஒரு ரூ. 2,00,00,000. ரூ. 500 இருந்தாலும் ரூ. 1,00,00,000. சரிங்களாங்க? இது ரூ. 10,00,000 உள்ள பேக்கேஜ். இது அப்படியே உங்களுக்கு சொல்றேன். ஒருத்தர் வந்து 5,500 கேபிகே காயின் ரூ. 100 வாங்கியிருக்காருங்க. ரூ. 5,50,000 குடுத்து வாங்கியிருக்காரு. மாதம் மாதம் அவருக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா, 275 காயின் வருது. ரூ. 103 அவர் வித்தாலும் 28,325 கிடைக்கும். அடுத்த மாசம் ரூ. 100 விக்கிறாரு. 27,500 இப்படியே வித்துக்கிட்டே வர்றாரு. நமக்கு அது இதே ரேட்டு குறைஞ்ச ரேட்டு போட்டாலுமே, இவரு 12 மாசத்துல அவரு அமௌண்ட் எவ்வளோ எடுத்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, 5,50,000த்துல 3,39,000 அதாவது ரூ. 3,40,000ங்கிறது ஒரு வருஷத்துல அவருக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80% வருமானம்ங்கிறது அவருக்கு வந்தது. அவர் இன்கம்ங்கிறது எடுத்துடுறாரு. ஒருவேளை இந்த இத நம்ம குடுக்காம இருக்காரு அப்படின்னா கூட, 275 காயின் மாதம் மாதம் வருது 5,500 காயினுக்கு. 60 மாசத்துக்கு அவருக்கு 16,500 காயின் வரும். கடைசியில இந்த 5,500 காயின் நான் சேர்த்தேன் அப்படின்னா, 22,500 காயின் வருங்க. இன்னைக்கு ஒரு ரூ. 1000 இருந்தாலுமே 2030ல 2,20,20,00,000 கிட்ட அவருக்கு பணமாக போகும். இன்னும் சிம்பிளா ஒரு கால்குலேஷன் சொல்றேன். ஒருத்தர் வந்து 1000 காயின் பண்ணியிருக்காரு. ஒரு ஒரு 5000 காயின் பண்ணியிருக்காரு. அவர் மாதம் வந்து ஒரு 250 காயின் வருது. 250 காயின் அப்படிங்கிறது
அவருக்கு வந்து 15,000 காயின்ங்கிறது ரிவார்ட் காயின்ஸு. அப்புறம் அவர் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண காயின சேர்த்தோம்னா மொத்தம் 20,000 காயின் ஆச்சு. அன்னைக்கு ஒரு காயினுடைய பிரைஸ் ரூ. 1000 இருந்தாலும் ரூ. 2,00,00,000, ரூ. 500 இருந்தாலும் 1,00,00,000, ரூ. 300 இருந்தாலும் 60,00,000, ரூ. 200 இருந்தாலும் 40,00,000, ரூ. 100 இருந்தாலும் 20,00,000, ரூ. 50 நான் எதுக்காண்டி இந்த மாரி மைனஸ்ல நம்ம போட்டுருக்கோம் அப்டின்னா, அதனுடைய அ பிரைஸ் இறங்குனாலும் உங்களுடைய அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து பாதிப்பு இருக்காது அப்டிங்கிறத நான் இதுல காட்டியிருக்கிறேன். அதுல ரூ. 50 இருந்தா கூட உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது அப்டின்னு சொல்லி பார்த்தீங்க அப்டின்னா கூட, உங்களுக்கு ரூ. 10,00,000 ஆச்சு. நம்ம போட்டது கூட ரூ. 5,00,000 இருக்கலாம். ஒரு 5 வருஷத்துல அப்படியே டபுளா கிடைச்சது. அவ்வளோதான். இது ஒருவேளை இல்ல, எனக்கு மேக்ஸிமம் இதுங்கிறது கம்மி தான். ஆனா மேக்ஸிமம் உங்களுடைய அமௌண்ட் ஒரு 1,00,000 இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா கூட, ஒரு 5 வருஷத்துக்குள்ள ஒரு 17,00,000லேருந்து ரூ. 20,00,000 வரைக்கும் உங்கனால வருமானமாக எடுக்க முடியும். இது வந்து காம்பவுண்டிங் மெத்தட்ன்னு சொல்றாங்க. ஒருத்தர் ரூ. 1000 1000 காயின் வாங்கி வச்சிருக்காருங்க. மாசம் மாசம் 50 காயின் வருது. ஒரு குழந்தைக்கு ஒரு 5 வயசு இருக்கு. ஒரு 10 வயசு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இத அப்படியே காம்பவுண்டிங் பண்றாரு. மினிமம் வந்து 250 காயின் டாப் அப்னா, 5 மாசம் வரும்போது ஒரு 250 காயின் டாப் அப் குடுக்காரு. அப்போ வந்து 62 காயின் ஆகும். அதுக்கப்புறம் 4 மாசத்துல ஒரு டாப் அப் பண்றாரு. அப்போ 75 காயின் இப்படியே இன்கிரீஸ் ஆயி 16,195 காயின் வந்து உங்களுக்கு வந்து 5 வருஷம் முடியும்போது இருக்கும். அன்னைக்கு ஒரு காயின் விலை ரூ. 1000 இருந்தாலும் 1,61,00,000, ரூ. 500 இருந்தாலும் 80,00,000, ரூ. 300 இருந்தாலும் 48,00,000, ரூ. 200 இருந்தாலும் 32,00,000, ரூ. 100 இருந்தாலும் 16,00,000, ரூ. 50 இருந்தாலும் ரூ. 8,00,000 ஆயிடுச்சு. இதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். காம்பவுண்டிங் மெத்தட் இதுவும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு ஒரு இதா இருக்கும். எடுத்துக்காட்டா இருக்கும். காம்பவுண்டிங் மெத்தட பத்தி ஒரு வீடியோ. இத மட்டும் பாருங்க. முன்னொரு காலத்தில் ஒரு புலவர் வாழ்ந்து வந்தார். அவர் தனது குடும்பத்திற்கு உணவு கூட அளிக்க முடியாத வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டார். அதனால் அரண்மனைக்கு சென்று மன்னரிடம் உதவி கேட்க முடிவு செய்கிறார். மன்னரை கண்டதும் புலவர் தனது பாடல்களை பாட ஆரம்பிக்கின்றார். ஆஹா, அருமை அருமை! பாடல்களை கேட்டு மனம் மகிழ்ந்த மன்னர் என்ன பரிசு வேண்டும் என கேட்கிறார். சீராக அடுக்கப்பட்ட அழகான சதுரங்க பலகையை காண்பித்த புலவர், மாமன்னா, சதுரங்க பலகையின் முதல் கட்டத்தில் ஒரே ஒரு நெல்மணியை வைத்த பின் ஒவ்வொரு கட்டத்திற்கும் அதனை இரட்டிப்பாக்கினால் அதை தக்க பரிசாக ஏற்றுக்கொள்வேன். நிச்சயமாகவா? தங்கம் வேண்டாமா? நெல்மணிகள் போதுமா? ஆம் மன்னா என்றார் புலவர். அப்படியே ஆகட்டும். மன்னர் உத்தரவிட அவையினர் நெல்மணிகளை வைத்தனர். முதல் கட்டத்தில் 1, இரண்டாம் கட்டத்தில் 2, மூன்றாம் கட்டத்தில் 4. அது நெட்வொர்க் ப்ராப்ளம்னால அது கொஞ்சம் அப்பப்போ லோட் ஆக ஆரம்பிச்சது. ஆக்சுவலா அந்த மன்னர் வந்து பரிசு குடுக்கறதுக்குள்ள இந்த காம்பவுண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நெல்மணி வந்து அதிகமாகி கடைசியா கஜானாவுல உள்ளது அவங்க உள்ள உள்ளது எல்லாத்தையும் குடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருது. இதுதான் காம்பவுண்டிங் உடைய பவர். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து எல்லாத்தையுமே அந்த புலவருக்கு குடுத்துடுறாரு. அந்த அளவுக்கு அவரால அ அ அந்த காம்பவுண்டிங்கோட பவர்ங்கிறது இருக்குதுங்கிறது தான் அந்த வீடியோ. பட் இது வந்து கொஞ்சம் எனக்கு இங்க நெட்வொர்க் சேலஞ்சினால இதாகல. நீங்க பார்த்தீங்கன்னா, காசால இன்னைக்கு போர் நடக்குது. போர் எல்லா இடங்கள்லயும் நடந்துட்டு தான் இருக்குங்க. இந்த அசட்ட நம்ம எதுக்காண்டி நம்ம வாங்கி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காசால நடக்கிற போர நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி இருந்த இடம் இது இது காசாவுக்கு மட்டும் பொருந்தும் கிடையாது. இது எல்லா நாடுகளுக்குமே. இது சிலோனா இருக்கலாம். அது எல்லா நாடுகளுமே இந்த போர் அப்படிங்கிறது வந்துச்சுன்னா, ஒரு பெரிய முதலாளியா இருக்கலாம். எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும், நம்ம அது வந்து தெருவுக்கு வர வேண்டிய சூழ்நிலைங்கிறது வந்துரும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, கோல்டா இருக்கலாம், இடமா இருக்கலாம். எதையுமே நம்மளால எடுத்துட்டு மத்த நாடுகளுக்கு வந்து நம்ம டிராவல் பண்ண முடியாது. இப்ப என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
உங்களுக்கு தேவையானது என்னன்னா, டிஜிட்டல் அசெட் மட்டும் தான். உங்கட்ட டிஜிட்டல் அசெட் இருக்குது அப்படின்னா, நீங்க உங்களுடைய மொபைல் ஃபோன் வச்சிருக்கலாம். இல்ல மொபைல் ஃபோனே இல்லைனாலும், எந்த நாட்டுக்கு போறீங்களோ, அந்த நாட்ல அந்த சீட போட்டீங்க அப்படின்னாலே, அந்த 12 நம்பர் இருக்கு. அத போட்டு அந்த டிஜிட்டல் அசெட்ட உங்க மொபைல் அங்க ஒரு மொபைல்ல வாங்கி அதுல நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய அசெட் எத்தன கோடி பணம் இருந்தாலும், நீங்க அந்த நாட்டு மணியா கன்வெர்ட் பண்ணி, நீங்க அங்க சர்வே பண்ண முடியும். அப்ப நீங்க கோல்டு இருக்கு அப்படின்னா, நம்ம கோல்ட கொண்டுட்டு அடுத்த நாட்டு போன அன்னைக்கு ஏர்போர்ட்ல கண்டிப்பா பிடிச்சுருவாங்க. லேண்ட நம்மனால பெட்டிக்குள்ள சுருட்டி வச்சு கொண்டு போ முடியாது. வீட்டையும் கொண்டு போ முடியாது. பட் டிஜிட்டல் அசெட் அப்படிங்கிறது உங்களால போர்ட்டபிள் அசெட்ன்னு சொல்லுவாங்க. நீங்க எங்க போனாலும் சரி, நீங்க அத கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் தெளிவுபடுத்திக்கிறேங்க. நான் எல்லா வித மீட்டிங்லயுமே இந்த ஒரு வீடியோ எப்பவுமே போடுவேன். எதுக்காக அப்டின்னா, நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, இந்த ஒரு பையன் வந்து எடுத்து வைக்கிறாப்ல. இந்த தம்பி எடுத்து வைக்கிறது ஃபர்ஸ்ட் இங்கருந்து ஸ்டெப்ப ஸ்டார்ட் பண்ணாப்ல. இது வந்து பக்கமா இருக்கு. இதுலருந்து வந்தா நம்ம வின் பண்ணிடலாம்னு சொல்லி பார்த்தாரு. பட் ஆனா அவர் வந்து கரெக்ட்டா கோல் செட் பண்ணாரு. நம்ம வின் பண்ணணும். அப்ப கோல் செட் பண்ணணும்னா, நம்ம லாங்காவே நம்ம எடுத்து வைக்கும்போது, இத நம்ம எடுத்து வச்சுலாம்னு சொல்லி அவரு பிளான் பண்ணி பண்ணனால, அவரு வந்து கண்டிப்பான முறையில வின் பண்ணிட்டாரு. பார்த்தீங்கன்னா, அவரு 1 டம்ளர் அங்கருந்து எடுத்துட்டு வரதுக்குள்ள இவரு 4 டம்ளர் எடுத்து உள்ள வச்சுட்டாரு. என்னன்னா கோல் செட். அதாவது நமக்கு நெறைய விதமான வருமான வாய்ப்புகள் வரும். நீங்க தான் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நம்ம இது கரெக்ட்டான ஒரு வாய்ப்பா? சொல்லுவாங்க, நீங்க இதுல பணம் போட்டீங்கன்னா உங்களுக்கு 40% கிடைக்கும், 50% கிடைக்கும் அப்டிம்பாங்க. பட் இதுல பொறுத்தவரைக்கும் அப்டி கிடையாதுங்க. 10% கிடைக்கும். அது போக உங்களுடைய கோல் செட் அதிக நாள் நான் சொல்ற மாரி நீங்க காம்பவுண்டிங்ன்ற ஒரு மெத்தடும் சரி, இதுவும் கொண்டு வரும்போது உங்களுடைய பாசிவ் இன்கம்ங்கிறது உங்களுடைய வருமானம் அப்டிங்கிறது எப்டி இருக்குன்னா, உங்களுடைய பிசினஸா இருக்கலாம். அல்லது வந்து உங்களுடைய சேலரி இன்கம்மா இருக்கலாம். அத விட குறைந்தது 5 மடங்குலருந்து 6 மடங்கு இதுல உங்கனால உங்களுடைய வருமானத்த இன்கிரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நான் அந்த இடத்துல நான் தெளிவுபடுத்திக்கிறேங்க. கோல் செட் இதுல நீங்க பார்த்தீங்கன்னா, வேவ் ஆஃப் வழி வழி பார்த்தீங்கன்னா நெறையா அதாவது எங்கிட்டிருந்து எப்படி போணுமே தெரியாது. இந்த மாரி நெறைய வரும். கரெக்ட்டான ஒரு பாதையில நம்ம பயணம் பண்ணணும் அப்படின்னா, நீங்க கண்டிப்பான முறையில இப்ப நான் வந்து ஒரு ஆட்டோ எடுத்துட்டு நான் இங்கேருந்து சென்னை போணும்னா எப்படி பார்த்தாலும் அதிக நாள் ஆகும். மாட்டு வண்டியில போனாலும் டைம் எடுக்கும். இப்ப நல்லா ஒரு இன்னைக்கு ஃப்ளைட்ல போனா நான் ஒரு 1 ஹவர்ல போயிடலாம். அதே மாரி வந்துட்டு ஒரு ஆடி கார்ல நான் போனாலுமே, ஒரு 8 மணி நேரத்துக்குள்ள, அல்லது ஒரு குறைஞ்சது ஒரு 6 மணி நேரத்துல என்னால வந்து சென்னை போய் ரீச் ஆக முடியும். அப்படி அப்போ வந்து நமக்கு ரோடு நல்லா இருக்கணும். நம்மளுடைய வாகனம் கரெக்ட்டா இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு ரோட வந்து உங்களுடைய பாதைய வந்து எங்களுடைய கம்பெனி மெட்டாஃபர் கம்பெனியாவும், காயின் உங்களுடைய கேபிஐ காயினாவும் நீங்க எடுத்து பண்ணும்போது, உங்களுடைய லைஃப்ல சக்சஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறது இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேங்க. கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு வருடத்துக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல தெளிவுபடுத்திக்கிறேன். இதுல நெறைய பேர் இதுல வந்து சக்சஸ் ஆயிருக்காங்க. நெறைய பேர் இதுல வருமான வாய்ப்பு மூலியமாவும் சரி, இன்கம் எடுத்துட்டு இருக்காங்க. இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி அவங்களுடைய ரிட்டயர்மென்ட் லைஃப்ல அவங்களுடைய வருமானத்தையும் இதன் மூலியமாக எடுத்துட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள்க்கு சொல்லணும்னா, நெறைய பேர். அவங்கனால வேலைக்கு போக முடியாது. ரிட்டயர்ட் ஆயிருப்பாங்க. உடல்நிலை சரியில்லாம இருக்கும். கண் பார்வை இல்லாதவங்க, இவங்கலாம் இதுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி அவங்களுடைய வருமானத்த மாதம், மாதம் எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு உதாரணங்கள் நெறைய இருக்குது. எனக்கு என்னுடைய டீம்லயே நெறைய பேர் இருக்காங்க. அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல தெரியப்படுத்திக்கிறேன். உங்களுக்கு இது சம்பந்தமாக ஏதேனும் தகவல்கள் எதுவும் வேணும் அப்படின்னாலும், உங்கள யார் இந்த மீட்டிங்ல உட்கார வச்சிருக்காங்களோ, அவங்க கிட்ட நீங்க கேட்கலாங்க. நீங்க கேட்கும்போது உங்களுக்கு அவங்க தகவல்கள் கரெக்ட்டாக குடுப்பாங்க. சக்சஸ் அப்படிங்கிறதுக்கு இந்த கேப் தாங்க மிச்சம். இந்த சக்சஸ்க்கு இந்த கேப்ப நீங்க தாண்டுறீங்க அப்படின்னா, அந்த எஸ்ஸ கொண்டு வந்து வச்சுட்டீங்கன்னா, அந்த சக்சஸ் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதையும், இந்த செஷன் மூலியமா நான் உங்க எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேங்க. இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து இந்த மீட்டிங்க அட்டெண்ட் பண்ண அனைத்து தலைவர்களுக்கும், புதிதாக வந்து அசோசியேட் பண்ணி இருந்த நண்பர்கள் அனைவருக்கும், எங்களுடைய மெட்டா பார்க் நிறுவனத்தின் சார்பாகவும், எங்களுடைய சிஓ சார் மிஸ்டர் தங்கப்பாண்டியன் சார் அவர்களின் சார்பாகவும், எங்களுடைய மார்க்கெட்டிங் ஹெட் மிஸ்டர் வரதராஜன் சார் அவர்களின் சார்பாகவும், என்னுடைய சார்பாகவும் உங்களுக்கு நன்றி வணக்கத்த தெரிவிச்சுக்கிறேங்க. தேங்க் யூ, தேங்க் யூ. வேற வேற எதுவும் கொஸ்டின் எதுவும் இருந்தாலுமே நீங்க ரைஸ் பண்ணலாம். அத பத்தி டவுட்ஸ் எது இருந்தாலுமே. தேங்க் யூ சார். தேங்க் யூ சார்.
ரொம்ப தேங்க் யூ அற்புதமா வந்து இன்னைக்கு பிரசன்டேஷன் கொடுத்துருந்தீங்க. கிரிப்டோ தேங்க் யூ கரன்சி சார். பத்தியும் மெட்டாவர்ஸ் பத்தியும் கொடுத்துருந்தீங்க. நிறைய பீப்புள்ஸ் வந்து புதிதா வந்து இணைஞ்சிருக்காங்க. கண்டிப்பா. அவங்களுக்குலாம் இன்னைக்கு ஒரு நம்ம கம்பெனி பத்தி ஒரு தெளிவான விளக்கம் வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பிரசன்டேஷன் கொடுத்த மிஸ்டர் வினோத் ஆண்டனி சாருக்கு வந்து நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் வந்து நம்ம தெரிவிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ரியாக்ஷன் அப்படின்ற ஆப்ஷன்ல ஹேண்ட் ரைஸ் பட்டன் வந்து இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணலாம். உங்களுக்கு வந்து அன்மியூட் ஆப்ஷன் வந்து கொடுக்கப்படும். ஓகேங்க சார். யாருக்கும் டவுட் ஓகே. இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க அந்த இல்ல. அளவுக்கு கிளியரா அது சொல்லிட்டீங்க. ஆமா. அது போக ஏதேன்னு டவுட் யாருக்கு இருந்துச்சுனாலுமே, உங்கள யார் இந்த செஷன்ல உட்கார வச்சாங்களோ, அவங்ககிட்டயே கேளுங்க. அவங்க அந்த டவுட்ட கண்டிப்பான முறையில கிளியர் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனாலும் அடுத்த முறை மீட்டிங் இருக்கும்போதும் நீங்க உள்ள வாங்க. அது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் என்ட்ட கேட்டு நீங்க தெளிவுபடுத்திக்கோங்க. தேங்க் யூ சார். கன்க்ளூட் பண்ணிக்கலாம் சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ.